Hello friends, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். பகவதி இசைக்கு முத்து from மும்பை, முத்து பாபா இன் கன்னியாகுமரி. ஃபர்தர் மார்க்கெட் எப்படி இருக்கும், நாளைக்கு புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாருக்குமே இந்த மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் ஃபாண்ட் மூலம் தான் ஓடிட்டு இருக்கு. 24,000, 24,500, 24க்கு கீழே வந்து 23,770 ரேஞ்ச். அதுக்கு கீழே போகலை. போனால் 23,520 வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போவும் 23,520, 24,520 ரேஞ்ச். ஏன்னா ஹையர் சைடில் 490, 520 க்ளோசிங் வரணும். மூமெண்ட்ஸ் 590, 620 சஸ்டெயின் ஆகணும். ஆனால் தான் மேற்கொண்டு மார்க்கெட் மேலே போகுமே தவிர, அப்படி இல்லைன்னா 24,500, 590 வந்து கீழே ரிவர்ஸில் வந்து 24,000, 25,000 ரேஞ்சில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்த லாஸ்ட் 3 நாளில் மார்க்கெட் ரொம்ப கீழே போகும், ஃபாரின் இன்வெஸ்டர் வித்துக்கிட்டு இருக்காங்க, அதை வச்சு கீழே போகும் அப்படின்னு நல்ல ஷார்ட் கவரிங் எல்லாம் லாங் பொசிஷன் ஷார்ட் எல்லாம் ஸ்கோர் பண்ணி ஃபயர் ஃபைட்டிங் ரேஞ்சில் மேலே எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு 24,457 க்ளோஸ் ஆயிருக்கு, 181 பாயிண்ட். கன்சாலிடேட்டட் க்ளோசிங் வந்து 24,387 க்ளோஸ் ஆயிருக்கு. போன வாரத்தில் 24,354 மேலே போகலை. ரொம்ப ஸ்ட்ராங்காக 3 நாள் ஓடி இருந்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளி கிளம்புனது மேலே வந்திருக்கு, கீழே போயிட்டு மேலே வந்திருக்கு. இப்போ நாளைக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளும் நிப்டி வந்து போன வாரம் ரெசிஸ்டன்ஸு 24,360 இன்னைக்கு 87 க்ளோஸ் ஆயிருக்கு கன்சாலிடேட்டட். ஆனால் 360க்கு கீழே போகிறது கஷ்டம். போனாலும் 340, 320 வரைக்கும் வரலாம். வரக்கூடாது, ஏன் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, கேட்க முடியாது. ஸோ 340 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிடலாம். கீழே வந்தால் வாங்குங்க, 400, 360 வரைக்கும் வாங்கலாம். இன்ட்ராடே தான், பொசிஷனல் கிடையாது. ஏன்னா 24,490, 24,520, 24,590 3 ரொம்ப பவர்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ். மேலேருந்து கீழே வரும்போது 3 சப்போர்ட்டில் இருந்தது. 490 கீழே போகும்போது அந்த 490, 520, 590 எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் தான் மாறிட்டு. இதுதான் இந்த மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து யாருக்குமே சொல்லியாச்சு, உங்களுக்கு அதுக்கு தான் இருக்கும். பேங்க் நிஃப்டி என்னன்னா, அதுவும் இதே மாதிரி தான் 52,760, 800 வரைக்கும் போகணும்னு சொன்னால் இன்னைக்கு கரெக்டாக 52,857 போயிட்டு 760 போயிட்டு 52 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 500, 520 பாயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போர்ட் வந்து 52,100 வரைக்கும் இருக்கலாம். இன்னைக்கு 280 லோ வந்திருக்கு. 752 க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்குமே 52,860, 960க்கு மேலே போகாது. போனால் 53,200 க்ளோஸ் ஆனால் தான் மேற்கொண்டு மேலே போகும். ஸோ இதெல்லாம் பியூரா டெக்னிக்கல் தான். இன்னைக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்னைக்கு கேஷ் மார்க்கெட்டில் 3,600 கோடி கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 250 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஆப்போசிட் நேற்று வேற வருது. இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 2,073 கோடிக்கு ஃபாரின் வாங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஃபாரின் இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து 3,680 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்க. நேற்று கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் வாங்கியிருந்தாங்க. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், சேடல் எல்லாம் போட்டு இன்னைக்கும் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நாளைக்கு செல் ஆஃப் வரலாம். எல்லாம் ஆப்ஷன் வச்சு அது நாளை முடிவு தான் சொல்ல முடியும். ஸ்டாக் ஃபியூச்சர் வந்து 201 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூட் விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனை 5,650 கோடி ரூபாய் இன்னைக்கு விற்றுருக்குறாங்க. ஒன்று கேஷ் மார்க்கெட்டில் மட்டும்தான் 3,700 கோடிட்டு வாங்கியிருக்க. மற்றது எல்லாமே ஆக்டிவிட்டீஸும் ஆப்ஷனலும் சரி எல்லாருமே லிமிட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட் ஹை லெவலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா
பிரேக் அவுட் வந்து 24,490, 520, 590 3 க்ளோசிங். ஃப்ரைடே வந்தாலும் வரலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் வந்தாலும் வரலாம், இல்லை ஃப்ரைடேலேருந்து அடுத்த வாரம் டவுனில் ஆனாலும் ஆகலாம். அது இந்த வாரம் க்ளோசிங் எப்படி ரெசிஸ்டில் முடியுதுங்க வச்சு தான் சொல்ல முடியும். ஓவரால் பார்க்கும்போது நிஃப்டி, இப்போ பேங்க் நிஃப்டி என்னன்னாக்கி அது மந்த்லி எக்ஸ்பைரி டேட் தான். சென்செக்ஸ் வகைரெல்லாம் வீக்லியில் இருக்குது. நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் இருக்குது, மந்த்லி ஆப்ஷன் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஆன ட்ரேட் எல்லாமே இப்போ நிஃப்டி 50ல் திரும்பியாச்சு. அதனால தான் நிஃப்டி 50 வந்து ஓப்பனிங் செஷனில் ஒரு 100 பாயிண்ட் கீழே வருது. ரெஸ்ட் ஆஃப் த செஷனில் 300 பாயிண்ட் மேலே போகுது. ஒரு 50-100 பாயிண்ட் கீழே கிடைச்சா க்ளோஸ் ஆகுது, பாசிட்டிவில் இருக்குது. ஸோ difficult to trade in intraday Nifty, Bank Nifty as well as cash market also. பார்த்துக்கிடுங்க. ஓகே, தேங்க்யூ. நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான், பேஸ்டு ஆன் டெக்னிக்கல் மூவ்மெண்ட்ஸ், குளோபல் நியூஸ், இந்தியன் நியூஸ், டேட்டாஸ், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வேர்ல்டு வைட். இன்னைக்கு சவுத் கொரியா பிரசிடென்ட் எமர்ஜென்சி டிக்ளேர்டு பண்ணியாச்சு. நார்த் கொரியா, சவுத் கொரியா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்கனால எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியாச்சு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் என்ஜாய் ஃப்ரீ டெக்னிக்கல் அட்வைசஸ், analysis for information, any action taken by you with your own response, risk reward ratio. Okay, thank you. We are not registered with the SEBI. Purely technical answers we are giving, details, and consult with your financial advisor. Okay, thank you.